ஹாய் மக்களே! நம்ம இப்போ எங்கே போய்கிட்டுருக்கோம்னா, டி நகர் போய்கிட்டுருக்கோம். இப்போ டி நகரில் போயிட்டு அங்கே உள்ள கடையில் எல்லாத்தையும் விசிட் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கடை சரவணா ஸ்டோர். அந்த கடை போயிட்டு அங்கே உள்ளேயும் போய் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அங்கே டி நகரில் என்னென்ன கடைகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்து உங்களுக்காக காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம போகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். முன்னாடி போனதுக்கும் இப்போ டி நகர் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. ரொம்ப கடைகளும் ரொம்ப அதிகமான கடைகள் இதாக வளர்ந்துருக்கு. நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க கமர்ஷியலாக. ஸோ ரோடுகளும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. எல்லாமே லைட்டிங்கோட இப்போ பொங்கல் வருதுனால பொங்கல் பர்ச்சேஸ்க்காண்டி எல்லாம் லைட்டிங் செட்டிங்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்தாச்சு, டி நகர் வந்தாச்சு. நான் க்ரௌடு என்னமோ ரொம்ப கம்மி தான், க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை. ஸோ எல்லா இடமும் அங்கங்கே கடைகளும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லா கடைகளுமே நல்லா லைட்டிங்கோட சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தாலும் எல்லா கடையிலும் விசிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்தாச்சு, டி நகர் அந்த பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. பனங்கல் பார்க் பாலம் பக்கத்துலேயே தான் சரவணா ஸ்டோர் இருக்குது. இப்போ அது உள்ளே போயிட்டு நம்ம விசிட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு பக்கத்துலேயே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலும் அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. சரவணா ஸ்டோருக்கு பக்கத்துலேயே ஜெயச்சந்திரன் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி சென்னை சில்க்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே விசிட் பண்ணோம் பாருங்கள். சரவணா ஸ்டோருக்குள்ளே எவ்வளோ டெக்கரேஷன், எவ்வளோ பொம்மை அது இதுன்னு சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. அந்த கட்டிடமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த பொங்கலுக்காண்டி மாடு, அந்த பொங்கல் ட்ரெடிஷ்னல் இது எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் அதை பாருங்கள். இங்கே டி நகர் வந்தீங்கன்னா எல்லா இடமும் அந்த பொங்கலுக்காண்டி எல்லாம் ட்ரெடிஷ்னலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாமான்கள் பார்த்திங்கன்னா சேரீஸ், வேஷ்டிஸ் எல்லாமே நிறைய ஜாமான்களில் நியூ அரைவல் வந்திருக்கு. ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா கடைகளுக்குமே பொங்கல் பர்ச்சேசிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொம்மைகள் அழகான இது சரவணா ஸ்டோர் தான் உள்ள. நல்ல என்ட்ரன்ஸ்லேயே பொம்மைலாம் வச்சுட்டு ரிசப்ஷனில் லேடிஸ் ஃபுல்லாக வரவேற்கிறாங்க. லைட்டிங் செட்டிங்கும் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லோரும் வந்தால் நல்லா சரவணா ஸ்டோர் உள்ள ரொம்ப சூப்பராக லைட் செட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சேரீஸ் கலெக்ஷனும் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல் சேரீஸும் எல்லாமே நியூ இதோடு இருக்குது. ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா நல்லபடியாக இது பண்ணலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் 2 பொம்மைகள் வச்சுருக்காங்க. அது ரொம்ப சூப்பர், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு ரொம்ப அருமையான இதாக இருக்குது. இப்போ போய் மேலே உள்ள ஜென்ஸ் ஐட்டங்களையும் நம்ம போய் விசிட் பண்ணுவோம். இது ஜென்ஸுகளுக்காண்டி லுங்கீஸ், சட்டை துணி எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கேயும் போய் விசிட் பண்ணோம். இது எல்லாமே லுங்கீஸ், ஜென்ஸுகளுக்கு தேவையான லுங்கீஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த சைடு டவல் ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். இது பார்த்திங்கன்னா பேண்ட் செட்டு, ஷர்ட்டு பீஸு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே ரேட்டிங் பார்த்திங்கன்னா எல்லாமே பட்ஜெட்டாக தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு ஜெயச்சந்திரன் பக்கத்தில் நிற்கிறோம். அப்புறம் ஆர்கேஎம், மற்ற எல்லா கடைகளும் அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லா கடையிலும் இருக்குது. நம்ம வந்தது கொஞ்சம் லேட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் எல்லாம் க்ரௌடு எல்லாம் கம்மியாயிடுச்சு. இந்த லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட்டிங் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க.
ஸோ இங்கே வந்து இந்த டீ நகரில் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரில, அந்தளவுக்கு இருக்குது டைமிங். ஸோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைஃப்பில் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாதீங்க. லைஃப்பில் சந்தோஷம்தான் மெயின் சக்ஸஸ்க்கு. ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இது ஸ்ட்ரீட்டில் போட்டிருக்கிற கடைகள், சின்ன சின்ன கடைகள், குட்டி குட்டி கடைகள். இது போத்தீஸ் மகளிர் உலகம், லேடிஸுகளுக்குன்னு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவே லைட்டிங்கோட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ஒவ்வொரு மூமெண்ட் அங்கங்கே லைட் செட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மக்கள் க்ரௌடு கொஞ்சம் கம்மி தான். நம்ம வந்து கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரில. இது நல்லி சில்க்ஸ் பக்கத்தில், அப்புறம் பூக்காரமாக பூ விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீட்லேயும் நிறைய கடைகள், சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வியாபாரம் தான். ஆர்டிஃபிஷியல் கரும்பு சாறு எல்லாமே சூப்பராக இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸுக்கு தனியாக நல்ல பேக் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. சாட் ஐட்டத்துக்கு தனியாக சூப்பராக கடைகள் இருக்குது. எல்லாருமே நல்லா சாட்ஸ் வச்சு வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் சின்ன சின்ன கடைகள், அப்புறம் சரவணா ஸ்டோர், தங்க மாளிகை, இங்கேயும் மக்கள் தங்கங்கள் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வாங்கிட்டு பொம்மை கடை பக்கத்தில் பொம்மைகளும் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக டாய்ஸ் பொம்மைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே ரேட்டுகளும் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல பட்ஜெட்டு ரேட்டு தான் எல்லாமே. ஸோ வந்தால் எல்லாருமே பியூட்டிஃபுல் நல்லா வந்து வாங்கலாம். இதெல்லாம் மொபைல் கவர்ஸ், அங்கங்கே எல்லா இடத்துலையும் மொபைல் கவர்ஸும் வைக்கிறாங்க. மொபைலுக்கு தேவையான டிஸ்பிளே ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியா டி நகர் வந்துட்டிங்கன்னா பனங்கல் பார்க்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது வந்து ஜிஆர்டி தங்க மாளிகை. இங்கேயும் எல்லாம் கலர்ஃபுல் லைட்டிங்கோடு வச்சுருந்தாங்க. இது வீட்டு டெக்கரேஷன் ஐட்டம், மற்ற ஃபுட் ஐட்டங்களும். முக்குலி ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம ஏரியாவில். ஸோ ரொம்ப அருமையாக போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டைமில் அதனால் அப்படி கிளம்பியாச்சு. அப்புறம் அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஜிஆர்டி கிட்டே வந்தாச்சு. அப்புறம் பேக்கு, அந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய பெல்ட்டு அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தோம். அப்புறம் ஏ டு ஜெட்டுன்னு ஒரு கடை ஒன்று வச்சுருந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்தால் இங்கே பட்ஜெட்லேயே வந்து ஜாமான் வாங்குறதுன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏ டு ஜெட் நல்ல கடை. ஸோ இங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்குது. இங்கே எங்கே வேணுமோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் சென்னை சில்க்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா இடமுமே நல்லா லைட்டிங் போட்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சென்னை சில்க்ஸ் ஆப்போசிட்டில் நல்லா வீட்டு டெக்கரேஷன், சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த சென்னை சில்க்ஸ் பக்கத்துலேயே நயகரா ஜூஸ் சாட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே அருமையான ஜூஸுகளும் கிடைக்குது. ரேட்டு ரொம்ப கம்மி. அதே மாதிரி சாட்ஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க, சாண்ட்விச் ஐட்டமும் வச்சுருக்காங்க. அது ரேட்டுகளும் பாருங்கள், காட்டுறேன். எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்ற இடங்களோட ரேட்டு ரொம்ப கம்மி. ஸோ சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் இந்த ஜூஸ் கடைக்கு வந்தீங்கன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. ரேட்டு வந்து ரொம்ப கம்மி. மற்ற அந்த எல்லாமே டைம் ஆக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் ஸோ அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கோம். போகிற வழியில் அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகளை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நீங்களும் வந்தாலும் கண்டிப்பாக இந்த டி நகர் வாங்க. இந்த டி நகர் வந்தால் என்ன ஜாமான் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நம்ம கிடைக்காத ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஃபுட்டுலேருந்து, டெக்ஸ்டைல்லேருந்து, கோல்டு கவரிங்லேருந்து எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கும். ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கடையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. இது ஹோட்டல் டீலக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. நல்லா நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே வச்சு பண்ணுறாங்க. அங்கேயும் மக்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மினிஸ்டர் ஒயிட் அது கடை.
அந்த மினிஸ்டர் ஒயிட்டில் அவங்க தேவையான ஐட்டங்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது அந்த ஒயிட் பிரியர்கள், வெள்ளை பிரியர்கள், அவங்க அந்த லுங்கீஸ், ஷர்ட்டு அந்த மாதிரி ஐட்டம் அவங்களும் வாங்கிட்டு நிற்கிறாங்க. அது மினிஸ்டர் ஒயிட்டு இதுதான் கடை. அப்புறம் சென்னை ஸ்நாக்ஸ் அந்த ஏரியாலேயே நல்லா அங்கேயே கூட்டமாக தட்டி எது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தட்டி இட்லி கடைன்னு ஒன்று இருந்துச்சு, அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நம்மளுக்கும் டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. இது குமரன் ஸ்டோர் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா டி நகரில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஜாமான்களும் உங்களுக்கு பட்ஜெட்லேயே ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் வசதியும் உங்களுக்கு பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரேபிடோ, ஆட்டோ, யூபர் எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பிரின்ஸ் ஜுவல்லர்ஸ் எல்லாமே, கோல்டு கவரிங் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிள். ஃபுட் ஐட்டம் கூட இங்கே உங்களுக்கு வந்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகிறதுக்கு எல்லாமே நல்லா அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்தீங்கன்னா டி நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய் பாய் மக்களே.